வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது மாலதி. சென்னை மௌலிவாக்கத்தில் உள்ள 11 அடுக்குமாடி கட்டடம் இடிந்து தரைமட்டமான இடத்தை ஏராளமான பொதுமக்கள் நேரில் பார்வையிட்டனர். சென்னை மௌலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டடம் நேற்று 3 வினாடிகளில் வெடி வைத்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. கட்டட இடிப்பு பணிகளின் போது அந்த பகுதியில் இருந்த குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் மௌலிவாக்கத்தில் 11 அடுக்குமாடி கட்டடம் இடிக்கப்பட்ட இடத்தில் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. நேற்று வெளியேற்றப்பட்ட மக்கள் சொந்த வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். மேலும் இடிந்த கட்டடத்தை காண ஏராளமான பொதுமக்கள் ஆவலுடன் வந்தனர். இந்த நிலையில் இடிக்கப்பட்ட கட்டடத்தின் அருகே மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த 61 தொழிலாளர்கள் நினைவாக அரசு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டுமான தொழிலாளர்களை பலிகொண்ட கட்டிடம் 2 வருடங்களுக்கு பிறகு கோர்ட்டு ஆணைக்கிணங்க அரசு தரைமட்டமாக்கியிருக்கு, இடிச்சு தரைமட்டமாக்கியிருக்கு. இங்க சுற்றியுள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் அது நல்ல மகிழ்ச்சியை தந்திருக்கு. ஏன்னா அதனால பயந்துகிட்டே இங்க மக்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை இடிச்சதுனால மக்கள் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இருந்த போதிலும் அந்த 61 பேர் இருந்த இடிச்ச இடத்துல அந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒரு நினைவு தூணானம் அமைக்கணும்னு கட்டுமான தொழிலாளர் சங்கம் கேட்டுக்கிறோம். சென்னை மௌலிவாக்கம் கட்டட விபத்தால் அடுக்குமாடி குடியிருப்பின் பின்பகுதியில் இருந்த குடியிருப்பு வாசிகளுக்கு நிவாரணம் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை மௌலிவாக்கத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 11 மாடி கட்டிடம் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. மௌலிவாக்கம் கட்டிடம் இடிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் மௌலிவாக்கத்தில் முதல் கட்டடம் இடிந்து விழுந்தபோது அருகே இருந்த குடியிருப்புகளில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்தன. இதனையடுத்து அங்கு குடியிருக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. தற்போது அந்த தடை நீங்கும் என காத்துக் கொண்டிருக்கின்றனர் வீடுகளின் உரிமையாளர்கள். சேதமடைந்த வீடுகளுக்கு எப்போது இழப்பீடு கிடைக்கும் என அவர்கள் காத்து கிடக்கின்றனர். சுற்றி இருக்கிற வீடுங்க பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாங்கன்னாக்கா அந்த வீடு தரமாக கட்டு 11 மாடி கட்டணும் போது எங்களுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் அது மேலே எங்கள் மேலே விழும், எங்கள் வீடே நாங்கள் இழந்துருவோம். நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நாங்கள் அதனால் நாங்கள் இழந்த வீட்டுக்கு இழப்பீடு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு எதுவும் நாங்கள் இழந்த இடத்துல நாங்கள் திரும்ப இங்கே குடியேறதுக்கு வீடு கட்டி வர்றதுக்கு அரசு எங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த ஒரு இழப்பீடு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரசாங்கம் செஞ்சாக்கா ரொம்ப நாங்கள் நன்றியோடு இருப்போம். நாங்கள் இயற்கை பேரிடர் இல்லை என்பதால் நிவாரணம் வழங்குவதில் சிக்கல் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வங்கிகளில் கடன் பெற்று கட்டிய வீட்டில் குடியிருக்க முடியாமலும் வங்கிக்கு வட்டி கட்ட முடியாமலும் அவதிப்பட்டு வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். 2 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிகவரி ஃபண்ட்லேருந்து உங்களுக்கான இழப்பீடு கொடுக்க முடியாதுன்னு வரும்போது அது மிக 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 மன உளைச்சல் இன்னும் அதிகப்படுத்துச்சு. நேற்று இன்னொரு 11 மாடி கட்டடத்தை வெடிவிபத்து தகர்த்துருக்காங்க. இது இங்கே இருக்கிற மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தாலும் நாங்கள் எங்களோட வீட்டில் வாழ முடியாத நிலைமையில் இன்னும் 2.5 வருஷமாக இருக்கிறோம். இதுக்கு உரிய நிவாரண நிதி வழங்கி நாங்கள் திருப்பி இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான சிறிதளவு வீடு கட்டி திருப்பி எங்களோட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசு மிக 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 தாழ்மையுடன் என்னோட சார்பாகவும் என்னோட பக்கத்து வீடு டேனியல் வீடு அதுக்கப்புறம் குமார் வீடு 3 வீடோட சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் மூலம் போராடி உத்தரவு வாங்கி வந்தபோதும் மனிதனால் ஏற்பட்ட பேரழிவு என்பதால் நிவாரணம் வழங்குவதற்கான சாத்தியம் இல்லை என அரசு கைவிரித்தது மேலும் அதிர்ச்சி அளித்ததாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க சட்டத்தில் உள்ள வழிமுறைகள் குறித்து விளக்குகிறார் வழக்கறிஞர் வாசுகி. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டை இவங்களுக்கு டைரக்டாக ஒதுக்க முடியாது, எப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியும் என்றதை பார்க்கலாம் என்ற வகையிலே ஒரு விட்டேத்தியான ஒரு பதிலைத்தான் கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பக்கத்திலே வீடு வாங்கியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நிவாரணம் வேண்டுமானால் நிச்சயமாக ஹைகோர்ட் உத்தரவை இந்த பேரிடர் மேலாண்மை இயக்ககம் சரியாக கையாளாத காரணத்தினால் அவர்கள் மீது கண்டெம்ட் கோர்ட் அவமதிப்பு வழக்கினை தொடரலாம். கோர்ட் அவமதிப்பு வழக்கு என்று தொடரும்போது அது 1 வருட காலத்திற்குள் தொடர வேண்டும். நோட்டீஸ் நிச்சயமாக தரப்பட வேண்டும். பணத்தின் மீது உள்ள மோகத்தால் விதிகள் மீறி கட்டப்பட்ட கட்டிடத்தால் உயிர் பலி மட்டுமல்லாமல் பலரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குமுறுகிறார்கள் இவர்கள். தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வாழ்வதற்கான அனுமதியும் அதற்கான இழப்பீட்டை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.
சென்னை மௌலிவாக்கத்தில் இடிக்கப்பட்ட கட்டடத்தில் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா என்பதுதான் அனைவர் மத்தியில் உள்ள மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. இதுகுறித்து மூத்த வழக்கறிஞர் நளினி சிதம்பரத்துடன் நமது செய்தியாளர் குதுப்தீன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களை பயமுறுத்தி கொண்டிருந்த 11 மாடி கட்டிடம் நவீன தொழில்நுட்பத்துடன் இடித்து தகர்க்கப்பட்டது. இருப்பினும் அந்த கட்டிடத்தில் வீடுகள் வாங்கியோரின் நிலைமை கைசேதத்திற்குரியதாக இருக்கிறது. அது தொடர்பான வழக்கு தற்போது எப்படி இருக்கிறது என்பதை அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நளினி சிதம்பரத்திடம் கேட்கலாம். நளினி மேம், இப்போ யார் யார் சார்பாக வழக்கு எந்தெந்த நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கினுடைய நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது? அந்த கட்டடத்தில் யாரெல்லாம் ஃப்ளாட் வாங்கலான்னு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க பேரில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டடம் கட்டினவர் பேரில் டெல்லி கன்சியூமர் ஃபோரத்தில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நாங்கள் அவர் மட்டும் பொறுப்பு இல்லை, இதுக்கு சிஎம்டிஏயும் பொறுப்பு, இதுக்கு சாங்ஷனே கொடுத்துருக்கக்கூடாது. அதனால் அடித்தளம் சரியாக இருக்கா, ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கா எல்லாம் பார்க்காம அவங்க சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களும் பொறுப்பு. அவங்க சார்பாக அரசு இவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு 2 விதமான வழக்கு போட்டிருக்கோம். அரசு மேலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கோம், அந்த பில்டர் மேலே கன்சியூமர் ஃபோரத்தில் போட்டிருக்கோம். இப்போது சம்பந்தப்பட்ட பில்டர் மேலே வழக்கு போட்டிருக்கிறது நியாயமான ஒரு காரணமாக தெரிகிறது. சிஎம்டியை தவறு செய்திருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அரசு இது தொடர்பாக நிதி வழங்குவதற்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்குவதற்கு ஏதாவது முன்னோடி வழக்கு இருக்குதா? எந்த அளவுக்கு இதற்கு சாத்தியம் இருக்கிறது? இந்த முன்னோடி வழக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இவங்க அரசு தான் இதுக்கு பொறுப்பு. அதாவது சிஎம்டிஏ பொறுப்புனா அதுக்கு அரசு பொறுப்பு. அது டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, அதை வச்சு நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம். சூட்டு தான் போடணும், ஆனால் நாங்கள் ரிட்டாக போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு வேறு ஒன்றும் எவிடன்ஸ் எல்லாம் தேவையில்லை. பிளான் சாங்ஷனை பார்த்தாவே தெரியுது அவங்க கொடுத்தது தவறுன்ட்டு. அதனால் நாங்கள் ரிட்டு போட்டிருக்கோம். அது எவ்வளோ நாளில் முடியும்னு தெரில. ஏன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த கேஸை நீங்கள் விசாரணை கொண்டு வரலான்னு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இதில் அரசு இல்லாமல் பில்டர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு? ஏன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது. அதனால் அவர்கிட்டருந்து பணத்தை முழுமையாக வாங்கி பில்டிங் வாங்கினவங்களுக்கு, வீடு வாங்கினவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாத்தியம் இருக்குதா? சாத்தியக்கூறுகள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நிலம் இப்போ காலி நிலம் ஆயிடுச்சு, ஆனால் வாங்குவதற்கு ஆள் கிடையாது. ஏன்னா 60 பேர் இறந்துட்டாங்க. சென்டிமெண்டலாக அதை வாங்கி கட்டணம் கட்டினாலும் அந்த ஃப்ளாட்டை வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால் யாரும் அதில் முதலீடு செய்ய வருவாங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் நாங்கள் 2 விதமான வழக்கு போட்டு வச்சுருக்கோம். உங்களுடைய தரப்பு அவங்க வீடு வாங்கினவங்க தற்போது தொடர்ந்தும் வங்கிக்கு பணம் செலுத்தி கொண்டிருக்கிறார்களா? இது தொடர்பாக அவர்கள் ஏதாவது உங்களிடம் தகவல் சொல்லியிருக்கிறார்களா? இல்லை, சொல்லியிருக்காங்க. சிலர் ஏதோ கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா பேங்க்கெல்லாம் ஒரு சைட்டில் போட்டுருவாங்க இவங்கெல்லாம் டிஃபால்ட்டர்ஸ்னு. அப்புறம் அவங்களால எல்லாம் வேறு எந்த லோனுமே வாங்க முடியாது. அதுக்கு பயந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர்னால கட்ட முடியல. அதனால் அப்படியே நிறுத்திட்டாங்க. அவங்க மேலையெல்லாம் பேங்க் கேஸ் போட்டிருக்குது. ஆனால் பேங்க் இந்த கட்டடத்தை செக்யூரிட்டி வச்சு தான் லோனே கொடுத்தாங்க. அதனால் எவ்வளோ தூரம் அவங்க இந்த வழக்கில் வெற்றி பெறுவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான். மௌலிவாக்கம் 11 மாடி கட்டிடம் இடிக்கப்பட்டு சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சத்தை போக்கி இருந்தாலும் அந்த கட்டிடத்தில் வீடு வாங்கியவர்களுடைய நிலைமை இன்னும் பரிதாபமாகவே இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் குதுப்தீன், நியூஸ் 1 தமிழ், சென்னை. நன்றாக படிக்கவில்லை எனில் மாடு மேய்க்கத்தான் போக வேண்டும் என்று மாணவர்களை திட்டுவதுண்டு. ஆனால் நன்றாக படித்து வங்கி ஒன்றில் மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்த இளைஞர் அந்த வேலையை துறந்துவிட்டு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. ராஜேஷ் MBA படித்து முடித்து கடந்த 12 வருடங்களாக தனியார் வங்கியின் மேலாளராக பணிபுரிந்தவர். மாதம் 80,000 ரூபாய் ஊதியமாக பெற்று வந்த அந்த வேலையை துறந்துவிட்டு தற்போது நாட்டு மாடுகளை வாங்கி பால் வியாபாரம் செய்து வருகிறார். சென்னை போன்ற மாநகரில் இது சாத்தியமா? என் பேர் ராஜேஷ். நான் தனியார் வங்கியில் மேலாளர் இருந்து ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சேன்.
இப்போ வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு தம்முடன் வீட்டு குழம்புகள்ன்ற பேரில் ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றும் எனக்கு வந்து கடை பொறுத்த வரைக்கும் மாலை நேரம் தான், ஈவினிங் தான் கடை. ஸோ அதனால் வந்து பகலில் வந்து இருந்த நேரத்துக்கு என்னோடய ஆர்வமும் இருந்து மாடு வளர்க்கணும் அப்படின்னு, அதனால் வந்து மாடு வாங்கியிருக்கேன். மாடு வந்து 2 மாடு வச்சுருக்கேன். இப்போது 2 மாடு கறவையில் இருக்குது. மாட்டை பற்றி ஒரு அறிமுகமும் இல்லாமல் எங்கள் பரம்பரையிலே மாடு வளர்த்ததில்லை. அப்பா தாத்தா வளர்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கெல்லாம் பெரிய மாடு பழக்கம் கிடையாது. ஆரம்பிச்சதுலேருந்து பால் கறக்கிறதுலேருந்து எப்படி மாடை கட்டுறது, கயிறை கூட கட்ட தெரியாது மாட்டுக்கு. ஆனால் ஒரு பெரிய அனுபவம் அது. இந்த ஒரு 4-5-6 மாதம் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. 4 மாதம் மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா மாடை புரிஞ்சிக்கிறதுலேருந்து அதை எப்படி பார்க்கணும், அது எதுக்கு பயப்படும், எதுக்கு வந்து உங்களை இது பண்ணுது, அது எப்படி இருந்தால் அதோட மூடு எப்படி இருக்குது, கோமா இருக்கா இல்லை சாதுவாக இருக்கான்றது அளவு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து நிறைய ஒரு பாடம். இப்போ வந்து ஒரு கண்ணு போடும்போது கூட இருந்து அது கண்ணுக்குட்டி போகிறதே பார்த்து, அதாவது நம்ம வந்து இந்த ரொம்ப வேகமான வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம நின்று ரசிக்க நேரம் இல்லை. இன்றைக்கி வந்து வைக்கோலே கிடைக்கிறதுக்கு ஒரு டிமாண்ட் அதிகமாக போச்சு. அது போய் நாங்கள் காரில் தான் கொண்டு வருவோம் நான். ஏன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ அது வித்தியாசம் பார்க்குறாங்க. வைக்கோ கடையில் வந்து வைக்கோல் வாங்கி காரில் ஏற்றணுன்னு அவங்க பார்க்குற பார்வையே, என்னப்பா இவன் வேலையேற்ற பைத்தியக்காரன் போல, இவன் அப்படி தான் அந்த இதுதான் இருக்குது. நம்ம குடிக்கிறது பால் இல்லை. இப்போ இங்கே நம்ம நாட்டு மாடு பால் கொடுத்தோம்னா குழந்தைங்க இருக்க எல்லா வீட்லையும் கேட்குறாங்க. அது என்னவோ குழந்தைகள் மட்டும் தான் குடிக்கணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நம்ம எல்லா பாலுமே நம்ம எல்லாருமே குடிக்க வேண்டிய பாலோ தயிரோ மோரோ இதோட நாட்டு மாடு பால் தான் குடிக்கணும் கண்டிப்பாக. இங்கே நான் 60 ரூபாய்க்கு தரேன். அதாவது வெளிப்பாலோட நான் 20 ரூபா எக்ஸ்ட்ரா 1 லிட்டருக்கு தரேன். பட் இன்றைக்கும் டிமாண்ட் இருக்குது. பால்கா நண்பர்கள் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி என்னடா வேலையை விட்டு வந்துட்டியே, என்னைக்காவது வேலையை விட்டது தப்புன்னு யோசிச்சிருக்கியா அப்படின்னு. இல்லை, என்னை வந்து அந்த உலகத்துலேருந்து நான் வந்து என்னை வந்து வெளிப்படுத்திக்க தான், வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணேன். அது ஒரு டிட்டாச் பண்ணிக்க தான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அந்த உலகம் என்னோட ஆரம்பகட்ட சம்பளம் 8000 ரூபாய். நான் வெளியே வரும்போது வீட்டுக்கு எடுத்துன டேக் ஹோம் சம்பளம் வந்து 80,000 ரூபாய். இந்த இடைப்பட்ட 12 வருஷம் கேப்பில் நான் 8000 ரூபா சம்பாதிக்கும் போது இருந்த அதே மனநிலை, அதே சூழ்நிலை தான் கடைசி வரைக்கும் இருந்தது. நான் ஒன்றும் பெருசாக மாறிடல. என்னை சுற்றி இருக்க பொருட்கள் மட்டும் மாறிட்டே இருந்தது. சுற்றி இருக்க கார் மாறுது, பைக் மாறுது, செல்ஃபோன் மாறுது, தவிர அதே மனுஷன் தான், அதே சந்தோஷம் தான், அதே உணவு தான், எல்லாம் அதுதான் சுற்றி இருக்குது. எங்கேயோ ஒரு தேவையில்லாத இடத்துல போய் சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நினைப்பு. வேலையை விட்ட அப்புறம் அதிகமாகவே வேலை இருக்குது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒன்று எளிய மக்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறேன். அன்றைக்கி இருந்தது வந்து ஏசி ரூம்லேயும் கார்லேயும் போயிட்டு வந்து ஒரு மேல்தட்டு மக்கள் கூட வேலை செஞ்சேன். இன்றைக்கி அடித்தட்டு மக்கள் கூட வேலை செய்கிறேன் நான். ஸோ மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இது வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் உட்பட மொத்தம் 91 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் 19ஆம் தேதியன்று சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு பொது விடுமுறை அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரவக்குறிச்சியில் 59 பேரும், திருப்பரங்குன்றத்தில் 44 பேரும், தஞ்சாவூரில் 36 பேரும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடந்தது. இதில் திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் AK போஸ், திமுக வேட்பாளர் சரவணன் உட்பட 30 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 14 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதற்கிடையே திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணன் மாநகராட்சி பகுதியில் வசிப்பதால் அவரது மனுவை ஏற்கக்கூடாது என்று அதிமுகவினர் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தனர். இதேபோல் அதிமுக வேட்பாளர் AK போஸின் பிரமாண பத்திரத்தில் முதல்வர் ஜெயலலிதாவின் கையொப்பம் இல்லாததால் அவரது மனுவை நிராகரிக்க வேண்டுமென திமுகவினர் மனு அளித்தனர். ஆனால் அந்த மனுக்களை தேர்தல் அதிகாரி வாங்க மறுத்துவிட்டார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் திமுக, அதிமுக உட்பட 46 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. அப்போது அதிமுக, திமுக வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு உள்ளதால் அவர்களது மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருப்பினும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சைபுதீன் தேர்தல் ஆணைய வழிகாட்டுதல்கள் படி பரிசீலனை நடைபெறுவதாக கூறி அதிமுக, திமுக வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார்.
செந்தில் பாலாஜி வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம். அதாவது அவர் தாக்கல் செய்திருந்த மனுவுடன் இணைக்கப்பட்ட ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் உரிய முறையில் அட்டஸ்டேஷன் செய்யவில்லை என்பதால் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆனால் தேர்தல் அதிகாரி அதை ஏற்க மறுத்துவிட்டார். ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளார். இது குறித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும். இந்த நிலையில் அரவக்குறிச்சி சுயேட்சை வேட்பாளர் இஸ்மாயிலின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் வேட்பாளரின் வழக்கறிஞர் தேர்தல் நடத்தும் அலுவலருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தேர்தல் பொது பார்வையாளர் பூபால் சிங் மண்டேலின் கார் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி, திமுக வேட்பாளர் அஞ்சு பூபதி ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. மேலும் பாமக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட 15 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. சுயேட்சைகள் உட்பட 21 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு 26/10/2016 வேட்புமனு தாக்கல் பெறப்பட்டது. வேட்புமனு தாக்கல் பெற இன்று 2/11/2016 தேதி கடைசி நாளாக இதுவரைக்கும் 36 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். 5ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனுக்கள் திரும்ப பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி, அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் உட்பட 9 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. அதேவேளையில் அதிமுக மாற்று வேட்பாளர் தமிழ் செங்கோலன், சுயேட்சை வேட்பாளர் வெங்கடேசன் ஆகியோரின் 2 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனிடையே வரும் 5ஆம் தேதி மனுக்களை திரும்ப பெற இறுதி நாள் என்றும் அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன் தெரிவித்தார். தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. மொத்தமாக வந்த 14 வேட்புமனுக்களில் 2 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. 12 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 11 கேண்டிடேட்ஸில் 2 கேண்டிடேட்ஸோட நாமினேஷன்ஸ் இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஒரு கேண்டிடேட் சப்ஸ்டியூட் ஏடிஎம்கே பார்ட்டியோட சப்ஸ்டியூட் கேண்டிடேட் மிஸ்டர் தமிழ் செங்கோலன் அவருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவதாக மிஸ்டர் வெங்கடேசன் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அவருடைய நாமினேஷன். பதவி மோகத்தால் முதல்வர் பதவிக்கு வந்தவர் நாராயணசாமி என என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், இடைத்தேர்தல் ஒரு திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் புதுச்சேரிக்கு எதுவுமே செய்யாமல் 100 நாள் சாதனை என்று நாராயணசாமி எதனை கூறுகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். அமைச்சராக இருந்தே ஒன்று காங்கிரஸ் கட்சி மத்திய நாடு அப்போ அங்கே மத்திய அவங்க கேட்ட காங்கிரஸ் கட்சி போய் கேட்ட வாங்கி சொல்ல முடியும். மத்திய அரசுக்கு என்ன தர முடியும்? ஏதாவது புதிய சலுகை தர முடியுமா? புதுசாக கொண்டு வர முடியுமா? வாய்ப்பு இருக்குமா? மிக குறைவு. இதனிடையே நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் தனது ஆதரவாளர்களுடன் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் இலவச அரிசி திட்டத்தை இடைத்தேர்தலுக்கு பிறகு நிறுத்திவிட நாராயணசாமி முடிவு செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அடுத்த மாதம் முதல் இலவச அரிசியை நிறுத்துவதற்கு உண்டான அத்தனை உத்தரவுகளும் தயாராகிவிட்டது. இந்த உத்தரவை வெளியிடாமல் வைப்பது காரணமே இந்த நெல்லித்தோப்பு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தான் என்பதனை நான் அதிகாரப்பூர்வமாக நான் கூறுகின்றேன். இதை நீங்கள் தேர்தல் முடிந்தவுடன் பாருங்கள். இந்த மாநிலத்தில் இலவச அரிசி என்பது 95% மேல் உள்ளவர்களுக்கு கிடைக்காமல் செய்து விடுவார் திரு நாராயணசாமி அவர்கள். 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தேவேந்திரன் தொடர்வார். கோவையில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை பாட்டிலால் குத்திய பொறியாளரை போலீசார் கைது செய்தனர். கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள உப்பாரா வீதியைச் சேர்ந்த மாடசாமியின் மகள் கனகலட்சுமி வடவள்ளி பகுதியில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் MCA 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று கல்லூரிக்கு அருகில் வைத்து மாணவி கனகலட்சுமியை இளைஞர் ஒருவர் கீழே கிடந்த பாட்டில் துண்டை எடுத்து கழுத்தில் குத்த முயற்சித்துள்ளார்.
இதில் உயிர் தப்பித்த மாணவியின் கழுத்தில் மட்டும் காயம் ஏற்பட்டுள்ளது. அவரின் அலறல் சத்தம் கேட்டு சக மாணவர்கள் மாணவியை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதனையடுத்து மாணவி மீது தாக்குதல் நடத்திய இளைஞரை சிறுவாணி பகுதியில் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தேனி மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் வேம்புராஜ் என்பதும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முகநூலில் அறிமுகமாகிய கனகலட்சுமியை ஒருதலையாக காதலித்து வந்ததாகவும் தன்னை காதலிக்க மறுத்ததால் கொலை செய்ய முயற்சித்ததும் தெரிய வந்துள்ளது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். நல்ல பொழுது எல்லாம் தூங்கி கெடுக்கும் சிலர் தங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வதுண்டு. ஆனால் தங்களின் தடைக்கற்களையே தங்களுக்கான படிக்கற்களாக மாற்றியுள்ளனர் சென்னையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சிலர். தங்களின் உடலில் ஊனம் இருந்தாலும் உள்ளத்தில் ஒருபோதும் அது இருப்பதில்லை என்று உறக்கச் சொல்லும் மாற்றுத்திறனாளிகள் குறித்த செய்தி தொகுப்பு இதோ. இந்தியாவின் முதல் பைக் டாக்ஸி சேவையை தமிழகத்தைச் சேர்ந்த இந்த மாற்றுத்திறனாளிகள் துவங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர். மா உலா, அதாவது மாற்றுத்திறனாளிகள் உலா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய போக்குவரத்து வசதியின் மூலம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரத்தை ஈட்ட முடிகிறது என்று கூறுகிறார் இதன் ஒருங்கிணைப்பாளர் முகமது கலீஃபா. அரசு வேலைவாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது, தனியார் துறையிலையும் வேலைவாய்ப்பு கம்மி. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் வேலைக்காக போனாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் தான் கொடுக்கப்படுது. அது அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. அப்படிங்கும்போது அப்போ வண்டி வச்சுருக்கும்போது அதே மூலதனமாக கொண்டு ஒரு திட்டத்தை உருவாக்கணும்னு அந்த மாவுலா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகம் செஞ்சோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக இப்போ நீங்கள் எப்படி பைக் டாக்ஸி கால் டாக்ஸி இருக்கோ அந்த மாதிரி பைக் டாக்ஸின்னு கொண்டு வரோம். நாங்கள் அரசுக்கு நாங்கள் இதை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இதை நிறுவனமயப்படுத்தி அடுத்த கட்டம் எடுத்துக்கிட்டு செல்வது இருக்கும். இப்போ 10 பேர் தான் இருக்கோம், இன்னும் 30 பேர் இருந்தால் இதை பெரிய அளவில் கொண்டு போகலாங்கிற ஒரு திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு உண்டான அந்த இணையதள வசதிகள் வசதிகளை எல்லாம் செய்யலான் இருக்கோம். அது மூலமாக பின்னால் பல பேர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாவுலா கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றி அமைக்கும் ஒரு திட்டம் அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. முகமது கலீஃபாவும் அவரது நண்பர்களும் இணைந்து சென்னை சென்ட்ரல், எழும்பூர், பிராட்வே, பெரம்பூர் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் இந்த பைக் டாக்ஸியை இயக்கி வருகின்றனர். எங்கே போகலாம்? போகலாம். இங்கேருந்து 3 கிலோமீட்டரு. 30 ரூபா. போகலாமா? போகலாமா? முதன்முறையாக இந்த புதிய போக்குவரத்து வசதியை அறிமுகப்படுத்திய பாலாஜி தனது வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த முயற்சியில் இறங்கியதாக கூறுகிறார். 19 வயசு நல்லா நடந்தேன். அதுக்கப்புறம் தான் நடக்க முடியாது. ஆக்சுவலாக எனக்கு டிமைலின் டிசீஸ்னு ஒன்று. அந்த டிசீஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டதுலாம் என் கால்கள் பார்ஷியலி நடக்க முடியாது போச்சு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அதுதான் மாவுலா. மாவுலானா மாற்றுத்திறனாளி விழா, அது எங்களுக்கான தனி விழா. இதை டைலாக் எப்பவுமே சொல்கிறது தான். இப்போ என்னென்னா என்னோடய பொருளாதாரம் என்னோட மருந்துக்கு பக்காவாக செட் ஆகுது. என்னோடய கஷ்டங்கள் முன்னாடி எப்படி இருந்தேன், மூஞ்ச தொங்க போட்டிருந்தேன். இப்போது என்னோட சந்தோஷம் எங்கேயோ இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, சமாளிக்க முடியறனால ஐ கேன் கிவ். இந்த போக்குவரத்தில் முதல் 2 கிலோமீட்டர் பயணத்திற்கு 25 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அடுத்தடுத்த கிலோமீட்டருக்கு கட்டணம் குறைந்து கொண்டே வரும். சில நேரங்களில் வயதானவர்கள் மற்றும் சில மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக சேவை செய்வதாகவும் பாலாஜி தெரிவிக்கிறார். வயசானவங்களாம் இருப்பாங்க, நடக்க முடியாதவங்களாம், அவங்களுக்கெல்லாம் நான் கட்டணம் வாங்க போகிறதில்ல. ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆளுகளை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பஸ்ஸில் ஏறும்போதெல்லாம் பஸ்ஸு பிடிக்கும் போதெல்லாம் பஸ்ஸு போயிடும். நான் மனசில் அழுவேன் உண்மையாக. பஸ்ஸு நிற்கல, நம்ம எதுவும் பண்ண முடியலையே அப்படியே வருத்தப்படும் போது அந்த உள்ள அழுவாங்க பார்த்தீங்களா அந்த மாற்றுத்திறனாளி. அதை எனக்கு நினைப்பேன். அதை பார்க்கும்போது பார்த்தோன்னே எனக்கு எதுவும் எஸ்டேட் ஆகாது. போய் கேட்டுருவோம், வரீங்களா, சும்மா போகலாம், எங்கே போனோம், அப்படியே வீட்டிலே போய் விட்டுருவேன். அப்படிலாம் பார்த்தோம். வயசானவங்களாம் சில வயசானவங்களாம் ஏற மாட்டாங்க. என்ன பண்ணுவோம், பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்ல, அது மேலே ஏறிட்டு உட்காந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அது சொல்ல முடியாத உணர்வு, நல்ல சந்தோஷமான உணர்வு. மாற்று திறமையுடன் மாற்று சிந்தனையுடன் ஒரு வித்தியாசமான முயற்சியில் இவர்கள் இறங்கியுள்ளார்கள். சென்னை போன்ற பெருநகரங்களில் இது போன்ற மாற்று போக்குவரத்து வசதி
மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பிரசாந்த், சிறப்பு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். புதுச்சேரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் வேளாண் பயிர்கள் விற்பனையின்றி தேங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் செயல்படும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களுக்கு போனஸ் வழங்காததை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் விற்பனை கூடத்திற்கு வரும் மணிலா, கம்பு, கேழ்வரகு, உளுந்து போன்ற பொருட்கள் மூட்டை மூட்டையாக தேங்கி கிடக்கிறது. இதனால் கடந்த 5 நாட்களாக விவசாய பொருட்களுக்கான எடை போடவும் விலை நிர்ணயம் செய்யவும் ஊழியர்கள் முன்வரவில்லை. இதனால் விவசாய பொருட்கள் மழையால் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயம் பண்ணி பொருள் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரிக்கு விவசாயம் பண்ணி பயிருக்கு தானி எடுத்துகிட்டு வந்தோம். இன்று முதல் 5 நாளுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறேன். எதுவும் எந்த வித இடையும் போடவில்லை, எதுவும் ஒன்றும் பண்ணலை, எந்த வித பதிலும் இல்லை. இது வரைக்கும் எந்த வித யார்கிட்ட கேட்டால் அதிகாரி கேட்டாலும் எனக்கு தெரியல, உனக்கு தெரியல, இப்படியே போட்டு அவரை காட்டுறாங்க, இவரை காட்டுறேன், இப்படியே சொல்லி நாளைக்கு இது பண்ணுறேன், இப்போ பண்ணுறேன், ஒரு மேனேஜர் பண்ணுறேன், இப்படியே தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. நாங்கள் 5 நாளாக காத்துன்னு இருக்கோம். எங்கள் பொருள் வீணாகி போச்சு. அதிகாரிகள் தங்கள் கடமையை பிற துறையினர் மீது திணிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு அருகில் சட்டவிரோதமாக கட்டுமானம் நடைபெறுவதை தடுத்து நிறுத்த கோரி அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த 7 பேர் பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கும் சென்னை மாநகராட்சிக்கும் புகார் அளித்திருந்தனர். ஆனால் புகார் கொடுத்து 8 மாதங்கள் கடந்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தலைமை நீதிபதி SK கவுல் மற்றும் நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி தொடர்ந்த இந்த புகார் தொடர்பாக CMDA நடவடிக்கை எடுக்காமல் இது குறித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி கடிதம் எழுதியுள்ளதற்கு அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் தனது கடமையை மற்ற துறை அதிகாரிகள் மீது திணிக்கும் வழக்கத்தை CMDA நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் சர்ச்சைக்குரியதாக கூறப்படும் இந்த கட்டுமானம் குறித்து 15 நாட்களுக்குள் CMDA அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அந்த ஆய்வு விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக கட்டப்படுகிறது என தெரிய வந்ததால் 2 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பை ஊக்கப்படுத்த என்ன செய்யலாம் என கருத்து கேட்டது நியூஸ் 7 தமிழ். அதற்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் பெய்யும் மழையை சரியான முறையில் சேகரித்தால்தான் நிலத்தடி நீரை பெருக்க முடியும். தற்போதைய சூழ்நிலையில் 1000 அடிக்கு கீழ் நிலத்தடி நீர் மட்டம் சென்றுவிட்ட காரணத்தினால் விவசாயம் மட்டுமல்ல குடிநீருக்கே மக்கள் அவதிப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இதற்கு பிறகும் அரசாங்கமும் பொதுமக்களும் இணைந்து போர்க்கால அடிப்படையில் மழைநீர் சேகரிப்பை அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த குளம், குட்டை, ஆறுகளில் செயல்படுத்தினால்தான் நிலத்தடி நீரை பெருக்க முடியும். சேமிப்பு வந்தால் நமக்கு தண்ணிக்கு நாளைக்கு பிரச்சனை இருக்காது. இது பூமியில் இருந்தாலும் அழகாக பூமிக்கு இருந்தாலும் எப்படியா நம்ம அடிப்பம்பு போட்டு எடுத்துடலாம் தண்ணியை. அதுமாதிரி கடலில் போச்சுன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. விவசாயத்துக்கும் வராது, எதுக்கும் வராது, நம்ம குடிக்கிறதுக்கும் வராது, எதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இதை நம்ம தண்ணியை வந்து சீர்படுத்தணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு செலவு தானே அதிகமாகுது. கடல் தண்ணியை வந்து சீர் அதை விட இப்படி பண்ணிட்டோம் நம்மளுக்கு ஏற்கனவே தண்ணி கிடைக்கும் இல்லையா. அதாவது மழை நீர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய இது ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஹவுஸ் ஹோல்டாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் நிறைய கார்டனிங் பண்ணலாம். அதில் வந்து நிறைய டேங்க்ஸ் இது மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். நிறைய வந்து இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் வாட்டர் வந்து ரிசோர்ஸ் பண்ணி நம்ம இப்போ வாட்டர் கேன்லாம் நிறைய சப்ளை பண்ணோம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் கூட நம்ம நியூவாக இன்னோவேட்டிவாக பண்ணலாம். அப்போ இருந்த எங்கள் பிளாட்டில் ஒரு சொட்டு தண்ணி வெளியே போகாது, எல்லாம் வந்து உள்ளே இருக்கும். அப்புறம் கிணத்துக்கிட்டையும் உள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அதனால எங்கள் இதில் வந்து வாட்டர் ப்ராப்ளம் வந்து ஒர்ஸ்ட் கண்டிஷனில் விட வந்ததே கிடையாது. மினிமம் 10 feet வாட்டர் வந்து இருக்கும். பக்கத்து வீட்டில் எல்லாமே போர் போட்டாங்க. எந்த வீட்டில் 3 மாதத்தில் போர் எல்லாம் இதாகிடுச்சு. நாங்கள் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணதுனால ஈவன் அட் தி ஒர்ஸ்ட் ட்ராட் 10 feet தண்ணி எங்கள் கிணத்துல தாராளமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்து இதுக்காக வந்து ஒரு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் பிள்ளைகள்கிட்டேருந்தே நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னு அவங்க பெரியவனே அவங்க மற்றவங்க யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்களே தானே வந்து ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. அண்ட் மோர் ஓவர் இருக்கிற ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் இஸ் தி மோர் பியூரஸ்ட் ஃபார்ம்.
அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, நல்லது மட்டுமே பண்ணும். எங்கள் வீட்டில் நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் எப்படி இண்டிவிஜுவல்ஸை வீடு வச்சுருக்கவங்கள பண்ணணுன்ற மாதிரி சொல்லுதோ அதே மாதிரி அதுவும் கவர்மெண்ட்டும் நம்ம பண்ணுற இந்த பிரிட்ஜில் எல்லாம் எவ்வளவு தண்ணி வந்து அதுவும் அந்த ஸ்லோப்லாம் வந்து இது பண்ணும்போது எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. அதையெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க பிரிட்ஜஸ் கட்டும்போதே அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அது பண்ணினா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இவ்வளோ செய்யுங்க, நாங்கள் அதுக்கு வேண்டிய ஆளுங்களை ரெடி பண்ணி தரோம், இல்லை பைசா அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு எதுனா சொன்னாங்கன்னு சொன்னால் ஜனங்க வந்து நமக்கு பைசா வருது, அதுக்காக வேண்டியது நம்ம செய்யணுன்ற அந்த ஆர்வம் வரும். இல்லைன்னா வராது கண்டிப்பாக. தனிப்பட்ட முறையில் அவங்களே செலவு பண்ணி அவங்களே செஞ்சுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னைய காலகட்டத்துக்கு ஏன்னா ஒரு மெஷின் லைஃப் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருந்தால் தான் அவங்களும் போய் அது செய்வாங்க, ஈடுபடுவாங்க. குறைச்சி அவங்களுக்கு வந்து இது மாதிரி கரண்ட்டு கொடுக்குறோம், ஒரு கேஸ் கொடுக்குறோம், ஒரு டெலிஃபோன் இது கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் உரிமையாக கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறீங்களே, இதை நம்ம சொல்கிறதையும் வந்து மழை இருப்பு சேவைக்கு வந்து அது மாதிரி பண்ணணும். ரெண்டாவது வந்து வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணி அதை முதல்ல இது மாதிரி பண்ணியிருக்கான்னு நம்ம பார்த்துட்டு தான் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த உரிமை சான்றெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சென்னையில் கடந்த 5 நாட்களில் தனியே வசித்த 2 பெண்கள் கொல்லப்பட்டதை அடுத்து மூத்த குடிமக்கள் மற்றும் தனியாக வசிப்பவர்கள் பற்றி காவல்துறை சார்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இத்தகவலை சென்னை காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். குற்றத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாடகைக்கு குடியிருப்பவர்கள் பற்றி சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு தெரியப்படுத்த வீட்டு உரிமையாளர்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை நகரில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் தனியாக வசிப்பவர்கள் பற்றி தீவிரமாக கணக்கெடுப்பு நடத்தி வருவதுடன் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இருசக்கர வாகன பீட் காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி சென்னையில் உள்ள 532 பீட் காவலர்களும் தினமும் குறைந்தபட்சம் 10 பேரை சந்தித்து பாதுகாப்பு குறித்து கேட்டறிய உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் இத்தகைய கணக்கெடுப்பு கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற போது 8965 முதியோர்கள் மற்றும் தனியே வசிப்பவர்கள் இருப்பது தெரிய வந்தது. 2 ஆண்டுகளாக கணக்கெடுப்பு முறையாக நடைபெறாத நிலையில் தற்போது இதுவரை நடைபெற்ற கணக்கெடுப்பின்படி சென்னையில் 4600 முதியோர் மற்றும் தனியே வசிப்பவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது. வந்து ஏன் கூப்பிட்ட என்னன்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்வேன் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது இப்போ நேற்று முந்தா நேற்று இவங்க இருந்தாங்க, இப்பவும் தொடர்ந்து வர்றாங்க, பாதுகாக்கிறாங்க, கையெழுத்து போடுறாங்க, அம்மாட்ட பேசிட்டு போவாங்க, நல்லா இருக்கீங்களாம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நான் அம்மா உதவி எதுவும் செய்யணுமான்னு கேட்பாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, நல்லபடியாக செஞ்சிட்ருக்கோங்க. எது உதவி வேணாலும் கேளுங்க, நாங்கள் செய்கிறோம்னாங்க. காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே எப்போது ஒரு தடவை வந்துடுவாங்க. வரும்போதே அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்டீங்களா அப்படிம்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். யாரும் சொந்தக்காரங்களை தான் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அந்நிய ஒருத்தர் வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க. இது ஒரு சகோதரர் வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு வரும் எப்போவுமே. உலகக்கோப்பையை வென்ற கபடி அணியில் இடம்பெற்ற வீரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உலகக்கோப்பை கபடி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் பங்கேற்று கபடி வீரர்களை கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் கோயல் உலகக்கோப்பை வென்ற அணியில் இடம்பெற்ற வீரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கபடி, மல்யுத்தம், கால்பந்து உள்ளிட்ட அனைத்து விளையாட்டுகளையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். Not only cricket, but we want to develop other games also like hockey, football, kabaddi, kushti, and especially our indigenous game. So we are encouraging these games also. So more and more competitions. I was there at Ahmedabad at the Kabaddi's finals. Now we have announced a 10 lakhs prize to each and every player of the Kabaddi team. சிறுவர்களை பள்ளி பருவத்திலிருந்தே விளையாட்டில் ஊக்குவிக்க வேண்டும் என உலகக்கோப்பை வென்ற கபடி அணியில் இடம்பெற்ற தமிழக வீரர் சேரலாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் நடந்த பாராட்டு விழாவில் பங்கேற்ற சேரலாதனிடம் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம்.
அகமதாபாத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கபடி போட்டியில் பட்டம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தமிழக வீரர் சேரலாதன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு எங்களுக்கு இந்த வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் கௌரவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதியும் அறிவிச்சிருக்காரு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்குது? இன்னும் நீங்கள் இந்திய அரசாங்கத்திலிருந்து என்ன மாதிரியான உதவிகளை எதிர்பார்க்குறீங்க? வணக்கம். 2016 உலகக்கோப்பை கபடி போட்டியில் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்காக விளையாண்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. மேலும் இந்த மாதிரி ஊக்கத்தொகை அது இதுன்னு அறிவிச்சதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலும் பிளேயர்கள் உருவாகிறதுக்கு இந்தியா சார்பில் விளையாடுறதுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு கூட எல்லாருக்கும் இந்த ஊக்கத்தொகை ஊக்கத்தை ஊக்குவிக்கும். அது இல்லாமல் விளையாடணும்னு போட்டியில் கஷ்டப்படணும் விளையாடணுன்னாக்க கண்டிப்பாக விடாமுயற்சி, பயிற்சி, ஒழுக்கம், நேர்மை எல்லாமே வேணும். அப்படி இருந்தால் தான் மேலே வளர்ந்து வர முடியும். கண்டிப்பாக எல்லாரும் விளையாடலாம். கபடிக்குன்னா தமிழ்நாடு ரொம்ப பெருமை மிக்கது. நிறைய வீரர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ சமீப காலமாக அது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு விளையாட்டுத்துறையில் குறிப்பாக அந்த கபடியை வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க? இப்போ இடையில குறைஞ்சிருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த ப்ரோ கபடி இந்த சீசன் வந்ததுக்கப்புறம் இதை எல்லாரும் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஆர்வம் எடுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஸ்கூல்லேருந்தே இதை ஊக்குவிச்சாதான் மேலும் வளர்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. உருவாகிறதுக்கு பிளேயர் நிறையா உருவாகிறதுக்கு நிறையா சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றது மூலயமா நீங்கள் இப்போது தமிழக அளவுலையும் இந்திய அளவுலையும் ஒரு பெரிய ஆளாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீங்க. இந்த நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான இந்த கபடி விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க? நான் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு முடித்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கிராமங்களில் நிறையா பேருக்கு வழி இல்லாமல் தெரியாமல் இப்போ எப்படி மேலே வரணுங்கிறது தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக ஊக்குவித்து அவங்கள நான் பயிற்சி கொடுத்து மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஓகே, நன்றி. அதாவது இளைஞர்களை ஊக்குவிப்பது தான் தன் எதிர்கால நிச்சயம் என திரு சேரலாதன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதிமுடன் மதியழகன், புதுடெல்லி. செய்தி அறிக்கை நிறைவுற்றது. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.